ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ராகி உப்மா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாயில் வந்து நான் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு ஆட் பண்ணுறேன், மஸ்டர்ட் சீட்ஸ் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து, அப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து வெங்காயம் வந்து நான் ஒரு அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 to 5 பச்சை மிளகா க்ரீன் சில்லி அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரி லீவ்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து நான் ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன். ஹாஃப் டொமேட்டோ பீசஸ் கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கப்பளவு கொஞ்சமாக ஒரு அரை கப் வந்து ரவா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு கப் ராகி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து தண்ணி வந்து ஒரு 2 கப் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. டூ மினிட்ஸ் வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ராகி உப்மா ரெடி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் ரெடி பண்ணி கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.